குடிக்கிற நாய்ங்க எங்கே போய் குடித்தா என்ன, கொஞ்சம் தூரம் போய் கூட குடிக்கட்டுமே, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 717 கடை வந்து 2 வாரத்தில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், டெம்பிள் பக்கத்தில் இருக்கிறது. அப்போ இவ்வளோ நாள் இது எல்லாமே இருந்திருக்கு. அப்போ மக்கள் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் உண்மை தானே? எவ்வளோ பொது இடங்களுக்கு பக்கத்தில் வந்து டாஸ்மாக் இருக்குது, க்ளோஸ் பண்ணுங்கன்னு எவ்வளோ பேர் மனு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்றுக்கு செவி வச்சுருப்பாங்களா? எனக்கு என்னமோ இவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு வேளை நிஜமாலுமே மக்கள் மறுபடியும் இவரை ஆட்சியில் உட்கார வச்சுருவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. நான் டிவிக்கு ஓட்டர் கிடையாது. இவர் பண்ணுறதெல்லாம் இதே ஸ்பீடில் இவர் போனாருன்னு வச்சுங்களேன், நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படும்னு தோணுது. ஒரு கையெழுத்தில் முடிச்சிட்டாருங்க சிம்பிளாக. இதுக்கு எவ்வளோ பேர் நாயாக பேயாக அலைஞ்சிருப்பாங்க தெரியுமா, கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அங்கேயும் இங்கேயும். அவ்வளோதாங்க. அதுதான் ஒரு அதிகாரன்றது, அதோடைய பவர் இதுதான். ஒரு கையத்தில் 2 நாளில் முடிச்சு விட்டார் பாருங்க 700. இன்னும் மொத்தமாக முன்னா ஒரு சில பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றணும், நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ஜஸ்ட்டு மேட்ரு ஆஃப் செகண்டில் ஒரு பெரிய இஷ்யூவை ரொம்ப சர்வசாதாரணமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதில் என்ன இவங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ அவங்களும் குறைச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களும் குறைச்சிருக்காங்க. பட் இது என்னமோ ஒரு 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 பர்டிகுலர் ரேடியஸ்குள்ளே அவங்க குறைச்சது பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுது. மேபி அவங்க அதிகமாக ஓடாத கடையாக கூட நிறுத்தி இருந்துருக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் தெரியல, நம்ம அவங்கள விமர்சிக்க வேணாம். பட் இப்போ எடுத்தது நல்ல மூவ் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 1/2 கிலோமீட்டரில் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ரேடியஸ்குள்ளே இருக்கிற கடையும் சேர்த்து மூடலான்றது என்னுடைய ஒரு பார்வை. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பொதுவான இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் கிடைக்கும் அப்படின்னா, பாதி பேர் அன்றைக்கி பரவாயில்லப்பா அப்படின்ட்டு கூட போயிடல. இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்னால் சிலது 600 மீட்டரில் கூட இருக்கலாம், சிலது 1 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம். 1 கிலோமீட்டர்லாம் சர்வசாதாரணமாக நடந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ இன்னுமே ஒரு 1000 கடைகள் மூடியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாக ஒரு 1500 1000 அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. பட் இருந்தாலும் அதுலேருந்து வருமானம் வந்துட்டுருக்கு, கச்சானா அது வழியாக தான் ஃபில் ஆகிட்டுருக்குன்னும் போது உடனே இவ்வளோ குறைச்சதே பெரிய விஷயம் தான். நல்ல மூவ். ஓகேங்களா? நல்லது செஞ்சால் பாராட்டி தானே ஆகணும். ஸோ இப்போ வந்து 2 விஷயம். வருமானத்துக்கு இந்த 700 கடைங்களுக்கான வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன வழின்றதை உடனடியாக பார்த்து அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. அப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு